இனிய நண்பர்களே, காலை வணக்கம். தப்போ சரியோ, நான் ஓரளவுக்கு மனசார நிம்மதியாக வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆசைகள் முற்றிலுமாக திறந்தது மட்டுமே. நான் நிறைய புத்தகங்கள் படித்து, நிறைய ஒளிநாடாக்கள் கேட்டு, சுக்கி சிவம், இந்த தமிழருவி மணியன்கிறவர்கள், இப்படி ரமண மகரிஷியோட கான்செப்டு, இப்படி நிறைய விஷயங்கள் படிக்க ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவத்தன்மை எனக்கு கிடைச்சது. அதுக்காக அதுவே உலகம்னு நான் சொல்லலை. இதையெல்லாம் படிக்க எனக்கு ஒரு புரிதல் வந்தது வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கை வெங்காயம் அப்படின்ட்டு ஒரு பதிவே போட்டேன். அப்போ வெங்காயமாக முடிய போகிற அந்த வாழ்க்கைக்காக எதுக்கு அலட்டிக்கணும்? எதுக்கு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஊஞ்சலாடணும்? மனசோட சுபாவம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தான் வளர்த்துங்கிறது அதிகாரப்பூர்வமாக என் அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இதுதான் லைஃப்புங்கிறதுக்கு வெங்காயம்னு முடிவாயிடுச்சு. உரிக்க ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக முடியும். உரிக்கும் போது கிடைக்கிற சுவையை அனுபவிச்சுட்டு போகிறோம். இதுதான் வாழ்க்கைன்றது நல்ல புரிதலாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் நம்புங்க, எனக்கு 20,000 ரூபாய் தான் வருவானா மொத்தமே. அது மேலே அது கிடைச்சாலே பெரிய விஷயம். இதில் 5,000 ரூபாய் மருந்துக்கு போயிடுது. இதய மருந்தெல்லாம் போய் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதுனால 15,000 ரூபாயில் இந்த மனைவியோடு நான் நிம்மதியாக இருக்கேன். எனக்கு சினிமாவில் வரும் பெருசாக வாய்ப்புகள் இல்லை, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் எது இந்த நிம்மதியை தந்ததுன்னா, ஆசை விட ஆனந்தம் பெருகுன்ற மாதிரி ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டேன். அப்படியே உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடக்கிக்கிட்டுக்காக நான் கட்டுப்படுத்தி அப்படியே பொறுமிக்கிட்டுலாம் இல்லை. ஓகே, வாழ்ந்தாச்சு, இளம் வயசில் கூத்தடிச்சாச்சு. சிகரெட்டு மட்டும் ஒரு நாளைக்கு 3 பேக்கெட் அடிக்கிற மாதிரிலாம் வாழ்ந்து பார்த்தாச்சு. 20 வயசில், 20 ஒரு 45 வயசு வரைக்கும் 3 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிற அளவு அந்த காற்றுக்கு அளவுக்கு ஊடாரியை நான் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவன். இப்போ ஏஜ் 61 முடிஞ்சு 62வது வயசில் போய்ட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த ஏஜுக்கு நமக்கு இன்கம் இல்லை. ஸ்டெடி இன்கம்மாக 20,000 ரூபா வருதுன்னு ஸ்டெடியாகிடுச்சு. இதுக்குள்ளே வாழக்கூடிய மனோநிலையை வளர்த்தே ஆகணும். அதை தான் புத்திசாலித்தனம். ஆக இதுதான் இப்போது இதை சொல்வதற்கு வீடியோ இல்லை. இது மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆசைகளை குறைச்சிங்க, எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க, நடப்பதை அப்படியே ஏற்றுங்க. லைஃப் பீஸ்ஃபுல்லாகிடும். நம்மளுடைய துன்பத்துக்கு அனைத்துக்கும் காரணம் தீரும் நன்றும் பிறர் தர வாரா.